ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறேன்டா ஒரு பனானா கேக். இந்த பனானா கேக்கை எப்படி செய்யலாமென்று பார்ப்போம். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க, நான் இந்த வாழைப்பழத்தை நசிச்சு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்க, நான் 50 கிராம் சீனி எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இதில் போட்டு அரைச்செடுக்க போகிறேன். இந்த பாருங்க, நான் சீனியை அரைச்செடுத்துட்டு நான் இப்போ இதுக்குள்ளே போட போகிறேன். இப்போ பாருங்க, நான் 80 கிராம் வெள்ளமா எடுத்து கோதம்பமா எடுத்து நான் அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ அதையும் போட போகிறேன். 20 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் நான் போட போகிறேன். இந்த பாருங்க, நான் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நான் பாருங்க போட போகிறேன். இப்போ பாருங்க, இதில் நான் 4 முட்டை எடுத்து வெள்ளை கருவேறை மஞ்சள் கருவேறை எடுக்க போகிறேன். இந்த மஞ்சள் கருவை இதுக்குள்ளே போட போகிறேன். அடுத்ததையும் போட போகிறேன். இப்போ பாருங்க, இதால் கொஞ்சம் முட்டையை இந்த பாருங்க, சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் நான் 30 கிராம் ஆயில் எடுக்க போகிறேன். 30 மில்லி லிட்டர் எடுக்க போகிறேன். இப்போ நான் அதையும் விட போகிறேன். விட்டுட்டு இதால் நான் கிண்டி விட போகிறேன்.
பாருங்க, நான் இந்த முட்டை வெள்ளைக்கருவையும் அடிச்செடுக்க போகிறேன். இந்த பாருங்க, நான் அடிச்சு எடுத்துட்டேன். இதையும் இதுக்குள்ள மிக்ஸ் பண்ண போறோம். கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி எடுக்க போறோம். இந்த பாருங்க, நான் மிச்ச முட்டையும் போட போறேன். போட்டுட்டு 50 மில்லி மில்க் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள ஊற்றி இந்த சாக்லேட் பேஸ்ட்டுகளை எல்லாம் சேர்த்து இதுக்குள்ள விட போகிறோம். எச்ச பாலையும் விட்டு எடுக்க போகிறோம். விட்டுட்டு வடிவாக கிண்டி எடுக்க போகிறோம். அதுக்கடையில் 1 டீஸ்பூன் மாதிரி வெனிலா விட போகிறோம். இப்போ பாருங்க, ஒரு கட்டியும் இல்லாம கிண்டி விட்டுட்டேன். இப்போ நான் இதை ட்ரேக்குள்ள ஊற்றி எடுக்க போறேன். இந்த பாருங்க, நான் மிச்ச முட்டையும் போட போறேன். போட்டுட்டு 50 மில்லி மில்க் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள ஊற்றி இந்த சாக்லேட் பேஸ்ட்டுகளை எல்லாம் சேர்த்து இதுக்குள்ள விட போகிறோம். எச்ச பாலையும் விட்டு எடுக்க போகிறேன். விட்டுட்டு வடிவாக கிண்டி எடுக்க போகிறோம். அதுக்கடையில் 1 டீஸ்பூன் மாதிரி வெனிலா விட போகிறோம். இப்போ பாருங்க, ஒரு கட்டியும் இல்லாம கிண்டி விட்டுட்டேன். இப்போ நான் இதை ட்ரேக்குள்ள ஊற்றி எடுக்க போறேன். இப்போ பாருங்க, இந்த ட்ரேக்குள்ள நான் பேப்பர் விரிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ நான் இதை ஊற்றி எடுக்க போறேன்.
இந்த பாருங்க நான் ஊற்றி எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் டக் பண்ணிட்டு அவனை நான் ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்குறேன். இந்த பாருங்க அவனுக்குள்ளே வச்சிட்டேன். நான் இப்போ மூடி விட போகிறேன். 180 செல்சியஸில் விட்டுருக்குறேன். இறக்கும் போது நான் இதில் வேகிட்டுது நான் இறக்கி எடுக்க போகிறேன். தான் இந்த பாருங்க நான் இறக்கி எடுத்துட்டேன். இனி இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த பாருங்க இந்த கேக் முழுதையும் வெட்டி நான் இதில் அடுக்கியிருக்கிறேன். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எனக்கு ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக சந்தர்ப்பம் அமையும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் வீடியோ பாருங்கள்.